நான் மிஷ்கின் சார் இன்டர்வியூ எடுத்தேன் ரீசெண்டா. அப்போ வந்து கடைசியா நான் கேட்டேன் இந்த கேள்வி, சார் எல்லாமே நல்லா சொல்றீங்க, ட்ரெயின் எப்ப சார் ரிலீஸ்? தெரியலப்பா, ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒரு நல்ல படம் எடுத்துறேன், அது எனக்கு போதும். அவர் பேசுறது ரொம்ப வித்தியாசமா தான் எப்பவுமே அவர் பேசுறாரு. இப்போ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க மிஷ்கின் சார்? அது ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைத்தனமான ஒரு புள்ள அது, அவ்வளோதான். அதுகிட்ட எந்தவித இதுவும் எதிர்பார்ப்பு, அது அவர் நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பு கிடையாது. ஒரு நல்ல கலைஞனுக்கு அவர் நினைச்சதை நடத்தி கொடுத்தாலுமே அவங்க நம்ம சைடில் தான் இருப்பாங்க. முதலாக வந்து இதுவரை ட்ரெயினுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது ராமோஜி படம் 3 கம்பார்ட்மெண்ட், நான் மட்டும்தான் இந்த படத்தை 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருக்காரு. பெரிய மேஜிக். ஆமாம், மிஷ்கின் வந்து ஒரு காலம் அளித்த கொடை எனக்கு. அவர் போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒருத்தருக்கு இனி அவருக்கு கிடைக்கிறது கஷ்டன்ட்டு தான் அவர் சொல்லுவார். விஜய் சேதுபதியுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் ஒரு ஃபைட் வந்து ஹாலிவுட் ரேஞ்சு, இப்போ நான் அதிகமாக சொல்லக்கூடாது, ஏன்னா